ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல் கொண்டு வந்திருக்கேன். என்ன மாதிரி டூல்னா, நான் காலேஜ் படிக்கும்போது இந்த டூல் இருந்தக்கூடாதுலாம் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டூலு. என்ன டூல்னா, ப்ராஜெக்ட் டூல் தான் ப்ரோ. ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு சேட் ஜிபிடி கிளாடே இருக்குதுன்னு சொன்னால், சேட் ஜிபிடி கிளாடில் பண்ணாலும் நம்ம சம்டைம்ஸ் வந்து ஏஐ டிடெக்ஷன் காட்டும் ப்ரோ. ஏஐ டிடெக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ கன்வெர்ட் பண்ணவங்க முடிஞ்சவங்களுக்கு ஓகே, முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போதே சில டைம் பண்ணாமல் போயிடும். பட் ஆனால் இந்த டூல் வந்து பண்ணும்போதே மேனுவலாக ஹியூமன் டச்சோட பண்ணும் ப்ரோ. அப்போ நான் வந்து போய் அதில் டைப் பண்ணிட்டு இருக்கேன், டைப் பண்ணலாம் தேவையில்லை ப்ரோ. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து என்னென்ன வேணுங்கிறத மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது நீங்கள் சாட் ஜிபிட்டில் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ண போகணும், கிளாடில் போடும்போது அது வந்து டாக்குமெண்ட்டாக எடுத்து கொடுத்துரும். பட் ரெண்டுமே இதே பண்ணும். ஸோ ஓகே, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இந்த டூலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யுவர் ப்ராஜெக்ட் ப்ளஸ் பேக்ரவுண்ட் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணனே ப்ராஜெக்ட் கிரியேட்னு இருக்கா. ஸோ வந்து நான் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு அது கொடுத்துறேன். கொடுத்தனே உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில் கேட்குது. நான் ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து பாரதி ஏஐன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டுறேன், அவ்வளோதான். அடுத்து வந்து உங்கள் ப்ராஜெக்டோட கண்டெஸ்ட் என்ன அப்படிதான் இந்த மாதிரி ஒரு இதில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி 2-3 லைன்ஸுக்கு இது பண்ண போதும். ஸோ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் செலெக்ஷன்ஸ், அப்புறம் வந்து கிரியேட் செக்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். அதில் வந்து ப்ராஜெக்ட் இதில் பார்த்தீங்கன்னா சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன், டெவலப்மெண்ட், கன்க்ளூஷன் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. ஒன்றில் நான் ரொம்ப ரேண்டமாக வந்து இதில் கீழே எப்படின்னா, நான் ஆல்ரவுண்டு இப்போ ஸ்டோரி டெல்லர், மானிட்டர், ஸ்காலர், அப்புறம் ஆல்ரவுண்டர்னு இருக்குது. நம்ம வந்து ஸ்டோரி டெல்லராகவும் இருக்கக்கூடாது, மென்டாராகவும் இருக்கக்கூடாது, ஸ்காலராகவும் இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயும் சேர்ந்து இருக்கணும். அப்போ ஆல்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேவா. நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நான் காப்பி பண்ண வச்சா அதே டெக்ஸ்ட்டவே நான் போடுறேன். நான் அந்த இடத்துல அந்த பேராக்கு வந்து என்ன கண்டெஸ்ட்டு கொடுத்துடல, நான் அதையே நான் போடுறேன். ஸோ நான் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு போட்டு இதோட டிராஃப்டில் வந்து அதை பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, விஷன் 2 விஷனாக கொடுத்துருக்கு. ஸோ அதில் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பாருங்க, நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதில் சூஸ் த விஷன் இருக்குது. நான் வந்து 2ல் ஏதோ ஒன்று நான் சாய்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து விஷன் பியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் உங்களோட இது பப்ளிக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து டெவலப்மெண்ட், அடுத்து கன்க்ளூஷன். நான் 3க்குமே நான் வந்து ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு காட்டுறாத. ஸோ இப்போ 3 முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த 3மே தனித்தனியாக உங்களுக்கு இருக்குது, ஓகேவா. அவ்வளோதான் ப்ராஜெக்ட். அவ்வளோதான் ப்ராஜெக்டா ப்ரோ? என்ன இதில் வந்து டெக்ஸ்ட்டே எப்படினே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற சொல்ல எதுவுமே சொல்லலை. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆடு கொடுத்துக்கிறீங்களா, அந்த இடத்துல வந்து உங்களோட தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சாப்டர் 1 சாப்டர் 2 இருக்குது பார்த்தியா. உங்கள் காலேஜில் வந்து உங்கள் மென்டார் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த சாப்டரில் எனக்கு இதான் வேணும், அதாவது இந்த சாப்டரில் எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து நான் சாப்டர் 1ன்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். சாப்டர் 1 அப்புறம் நான் அதை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல அந்த சாப்டர் வரணுமோ அந்த இடத்துல வச்சிட்றேன். அடுத்து சாப்டர் 2. அதாவது நம்ம மிட்டா என்ன சொல்லுவாங்க தமிழா, சாப்டர் 1ல் இந்த கண்டெஸ்ட் தான் இருக்கணும், சாப்டர் 2ல் இந்த கண்டெஸ்ட் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த கண்டெஸ்ட்டை தூக்கி இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கொடுத்தா ஜென்ரேட் ஆகிட போகுது. மேம் நான் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக போய் நிற்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து இதில் மேலே வந்து கண்டெஸ்டன்ட் டீம்னு இருக்கா. அதில் வந்து கண்டென்ட் எதுவும் சேஞ்ச் பண்ணுறனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்த டீமில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் டீமாக பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடி போட்டும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், ஓகேவா. இதில் சைடில் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதில் வந்து வேர்ட் டாக் மட்டும் பிடிஎஃப்பும் வந்து ப்ரீமியம் கட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்மளால், அதாவது நம்ம சேனல் ரூல் என்ன, யாருமே ப்ரீமியம் கட்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம ரூல். ஸோ ஜஸ்ட் இதில் இருக்க காப்பி பட்டன் இல்லை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Notepad++ல் இல்லாட்டி அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆயிரும். ப்ரோ அதை டவுன்லோட் பண்ணி எனக்கு வந்து வேர்டில் தான் வேணும்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி வேர்டில் போட்டுருங்க. ப்ரோ அப்படின்னா நான் காப்பி பண்ணதை வந்து சாட் ஜிபிட்டியே பண்ணலான்னு கேட்கலாம். ப்ரோ நீங்கள் சாட் ஜிபிட்டியில் பண்ணலாம், பட் ஆனால் ஏஐ டிடெக்ஷன் காட்டும். பட் இது ஏஐ டிடெக்ஷன் காட்டாது. ஏன்னா இந்த டூல் வந்து ப்ராஜெக்ட்டுக்காகவே கிரியேட் பண்ணது. ஸோ இது எந்த ஒரு இது இருக்காது. வேணால் இதை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வேணால் இதில் காப்பி பண்ணி ஏஐ டிடெக்ஷனில் போட்டு பாருங்கள், 100%
100% வேணாம், ஓகே, ஒரு 95% வந்து அக்யூரேட்டாக கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து சாட் ஜிபிடி காப்பி பண்ணி போடுங்க, 50 to 40% வந்து ஏ டிடெக்ஷன் காட்டும். பட் இதில் வந்து 95 to 100% வந்து கண்டிப்பாக ஏ டிடெக்ஷன் காட்டாது. ஏன்னா நீங்கள் மேனுவலாக உங்கள் கான்டெக்ட்டை கொடுக்குறீங்க, அதை தான் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஆனால் சாட் ஜிபிடியில் போடும்போது அது சர்ச் பண்ணி அதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி கொடுக்குது. பட் இது வந்து நீங்கள் கொடுத்த கண்டெக்ஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ அதுதான் இதுக்கான மேட்டர். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கபல் பண்ண கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஏஐ வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து ஏஐ வந்து ப்ரீமியம் கட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஆஃபீஸில் போனால் இப்போ கிளாட், சாட் ஜிபிடிலாம் ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி இல்லை இயர்லி கட்டிட்டு அதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம சேனலில் ஃப்ரீ மட்டும்தான். நான் வந்து பே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். எப்போவுமே ஃப்ரீ மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள். அதுக்காக மட்டும் தான் நான் சஜஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கங்க, ஃப்ரீ டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் கெரியர் டெவலப் ஆகுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ டூல் கொண்டு வரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்த்துட்டு யூஸ்ஃபுல் ஆகிக்குவாங்க.